10th ஸ்டாண்டர்ட் 6.1ல் 8th சம்மு நமக்கு இதில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 சம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 சம்மில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், இஃப் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம்மு, காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா வந்து என்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கீழே வந்து காசுன்னு வந்துச்சுன்னா எம்மு, சைனுன்னு வந்துச்சுன்னா என்னு. ஓகேங்களா? நம்மளுக்கு அடுத்தது ப்ரூஃப் தட் இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த ஆன்சர் வரணும், அதாவது என் ஸ்கொயர்ன்ற ஆன்சர் வரணும். ஓகே, ப்ரூஃப் பண்ணலாம். இப்போது நான் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போய்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? எம் ஸ்கொயர். எம் ஸ்கொயர் என்னது? காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அது என் ஸ்கொயர். என்னது அது? காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனில் காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் இருக்குது, நான் அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு லைன் பாருங்கள், இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டானோ ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டானோ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம அப்படி வெளியே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இது எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துடும். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டானும் ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டானும் வந்துடும். ஓகேங்களா? டாட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு டெசிமலில் சைன் பீட்டா மட்டும்தான் இருக்குது, அதனால் சைன் பீட்டாவை நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்கான். டினாமினேட்டர்லையும் தனியாக பிரித்து எழுதிட்டோம் இல்லையா, அதனால் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிக்கும். ஓகேங்களா? இப்போது இதுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், சைன் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கீழே பீட்டான்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்காக மேலே இருக்கிற பீட்டாவை நம்ம பிரிக்கிறோம். என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லைங்களா. அந்த கண்டிஷனை நான் இங்கே எழுதுகிறேன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பீட்டா, டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே இருக்குது. இதில் காஸ் ஸ்கொயர் உள்ளே எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வரும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். டினாமினேட்டரில் இதுக்கு தனியாக சைன் ஸ்கொயர் பீட்டானோ, இதுக்கு சைன் ஸ்கொயர் பீட்டானு எழுதலாம். ஓகேங்களா? இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவுக்கும் இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவுக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது மைனஸ் காஸ்
ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கும் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. கேன்சல் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன வந்திருக்கும் ஃபைனலாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இது எதோட வேல்யூ? என்னோட வேல்யூ. அதாவது காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாவோட வேல்யூ வந்து n. அப்போ இது ஹோல் ஸ்கொயர்னால் n ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஆன்சர். லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ரைட் சைடுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? 8th சம்மில் செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். இஃப் காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் தென் ப்ரூஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எழுதிக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ்ஸு டேன் தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ காட் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்களா? ப்ளஸ்ஸு சரி டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு 1 டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி ஒய் கண்டுபிடிப்போம். இப்போது சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு அதேமாரி எதெல்லாம் ஒய் ஈக்குவல் டு சீக்கன் என்ன எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். காசை வந்து காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறேன், ஏன்னா அதை எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ காஸ் தீட்டா வந்து நான் பொதுவாக எடுத்துக்கிறேன். ஸோ 1 இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? டினாமினேட்டரில் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஒய் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யும் கிடச்சிருச்சு. நமக்கு கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 2/3 அப்படின்னு சொல்லிட்டு பவரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மைனஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் 2/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இருக்கிறத செய்வோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை 2/3. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இதை ஹோலாக நம்ம என்ன பண்ணணும்? 2/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்படி மொத்தமாகவே எழுதிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் லைன் பாருங்கள். சைன் ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டரில் இது உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, அடுத்தது காஸ் தீட்டா. ஓகேங்களா? இது மேலே பார்த்தீங்கன்னா 2/3. இந்த சைன் ஸ்கொயருக்கும் இந்த சைன் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுது. நமக்கு இதோட வேல்யூ பார்த்தோன்னா காஸ் க்யூப்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த லைன் பாருங்கள். 1 பை காஸ் க்யூப் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இது வந்து 2/3. இதில் அடுத்த ஸ்டெப் போட்டு முடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் போட்டுட்டு அந்த பக்கம் மீதி இருக்கிறத போடலாம். ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள். 1 பை காஸ் 3 இன்ட்டு 2/3 தீட்டா.
அந்த பவரில் இருக்கிறது இங்கே அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 தான் வந்திருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பவரில் பண்ணியிருக்கிறது நல்லா நிதானமாக ஒரு டைம் பார்த்துங்க. அகெயின் கூட நான் சொல்கிறேன். 3 இந்த பவரில் இருக்கிறத நான் இங்கே எழுதுகிறேன். 2/3 அந்த டீட்டான்றது அப்படியே இருக்குது. இந்த 3 மல்டிப்ளிகேஷன், இந்த 3 டிவைடில் இருக்குது. ஸோ 3க்கு 3 கேன்சல் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து 1/cos ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. சரிங்களா? இப்போ செகண்ட் பார்ப்போம். எக்ஸு ஒய் ஸ்கொயர் 2/3 எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ எழுதுகிறோம் பாருங்கள். 1/sin டீட்டா காஸ் டீட்டா. ஓகேங்களா? அடுத்தது ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு sin ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஒய் ஸ்கொயரு இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டில் 2/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறேன். sin பவர் 4 டீட்டான்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் sin டீட்டா காஸ், இது ஏற்கனவே ஸ்கொயரு, இங்கே வந்துன்னா ஸ்கொயர் ஆகிடுமா? அப்போ இது வந்து காஸ் க்யூபு டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். நியூமரேட், அதாவது பவரில் பார்த்திங்கன்னா 2/3 அப்படியே எழுதிக்கலாம். இதை ஒரு சைனுக்கு இங்கே 4 சைன்லேருந்து ஒரு சைனுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு 3 சைன் கிடச்சிரும். அப்போது sin 3 டீட்டா பை காஸ் 3 டீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது 2/3 இதுவும் அதே மாதிரி எழுதலாம். முன்ன எழுதணும் இல்லைங்களா? அதே மாதிரி எழுதலாம். பாருங்கள், இல்லைனா பவரை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். sin டீட்டா பை காஸ் டீட்டா. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே சேம் பவர்ன்றதால நம்ம பவரை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 × 2/3. இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். அப்போது sin ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ நமக்கு என்ன ஆன்சரு? 1ன்னு வந்திருக்கு. பார்ப்போம். இதையும் மைனஸ் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் வந்து மைனஸ் பண்ணணும். 1 நமக்கு என்ன இருக்குது? 1/cos ஸ்கொயர் டீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? கீழே டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் டீட்டாவே இருக்குது. மேலே வந்து 1 - sin ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம். 1 - sin ஸ்கொயர் டீட்டானது காஸ் ஸ்கொயர் டீட்டா. டினாமினேட்டர்லேயும் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. காஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிடுது. சரிங்களா? ஃபைனல் ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? நோட் பண்ணிங்க. இந்த சம் வந்து எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க, பார்த்துங்க.